என்னது இது? நம்ம தான் ஆளா விளக்கு பூசைக்கு வந்தோன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் வந்து கூடி கிடக்கு. அடியே மவளை, இங்க வாயம்டி 50 பேரையும் பாரு. பட்டுச்சலை கட்டிக்கிட்டு பூவையும் வச்சுக்கிட்டு வந்து வரிசையில உட்கார்ந்துட்டாளுவ. நீயும் தலையெடுத்துட்டு வர்றதுக்குள்ள பாரு, கூட்டம் கூடி போச்சுடி, கூடி போச்சு. வாடி வாடி, இங்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, வந்து உட்காருடி. அம்மா, நான் தான் வீட்டுல வச்சே வரலன்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த கூட்டத்துல இடிச்சுக்கிட்டு இருக்கணுமாக்குமா? ஏண்டி கூறுகட்டவளே, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஓ அன்னிக்காரி, நான் குத்தோளக்கு பூசைக்கு போறேன், குத்தோளைக்கு பூசைக்கு போறேன், என்ன கதி எச்சா பாத்தியாட்டி? அவெல்லாம் பூசைக்கு வரும்போது நாம போகட்டா எப்படிடி? அது சரிதாம்மா, எனக்கு ஒழுங்காவே பூசை பண்ண தெரியாதே. ஆளோட வந்து உட்கார்ந்து என்ன பண்ண போறேன்? ஏண்டி, யாராச்சும் ஒருத்தவ பாட்டு பாடுவாடி, பின்னாடி நாமளும் அதே மாதிரி பாடினா போதும். ஆமா, வரேன்னு சொல்லிட்டு அண்ணி எங்கம்மா இன்னும் காணோம்? அதான் மட்டும் எனக்கும் புரியல. நாம 2 பேரும் வரதுக்காக 2 விளக்கு வச்சேன் பாத்துக்க. அவ ஏண்டி 2 விளக்கு வச்சா? ஒண்ணு புரியலடி. அதாம எனக்கும் தெரியல. ஒரு விளக்கு என்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கொடுக்கவும் இல்லை, என்ன கூப்பிடவும் இல்லை. சரி, இங்க தானே வந்து இருந்தாவணும், என்னன்னு விசாரிச்சிருவோம். என்ன? ஆமா, எதுக்கு கோயில்ல இம்புட்டு கூட்டமா இருக்கு? எல்லாருக்கும் ஒருவேளை பக்தி கூடிருச்சோம்மா? அடியே, பக்தியில வந்தவ பாதி பேரு, பாத்திரத்துக்கு வந்தவ மீதி பேருடி. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. பக்தியில வந்தவங்க பாதி பேரு, பாத்திரத்துக்கு வந்தவங்க மீதி பேரா? பாத்திரம்னா எப்படிமா? அதானே, அவளை விவரம் தெரிஞ்சாதான் உன் புருஷன் எப்படி கைக்குள்ள படணும்னு தெரிஞ்சிருக்குமே. நீ ஒரு கூறுகட்ட வெடி. அம்மா சொல்லுங்கம்மா. போன மாசம் இப்படித்தான் பேச்சியம்மன் கோயில்ல விளக்கு பூசை வச்சாங்கன்னு போனமில்லட்டி, அங்கதான் ஒரு கிண்ணம் கொடுத்தாங்க, டீ கிண்ணம். எது? அந்த இத்தனையோண்டி கிண்ணம், இந்த கூட்டு பொரியல் கூட வைக்க முடியாம ஒரு சின்ன கிண்ணம் கொடுத்தாங்களே, அதுக்கான இவ்வளவு கூட்டம்? ஆளோட பாத்திரத்தை வாங்கணும் டீ, அறிவு கிட்டத்தனமா பேசாத. அந்த கிண்ணத்தை 2 வாங்கிட்டேன்ட்டு பக்கத்து வீட்டு பரிமளம் 100 தடவை என்கிட்ட சொல்லிட்டாச்சு. பளபளன்னு இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு 1 தான் வந்துச்சு, அதான் இன்னைக்கு பார்த்தேன். எப்படியாவது 2 கிண்ணத்தை வாங்கிடணும்ட்டு தான் ஒன்னே கூட்டு வந்தேன் டீ. அப்ப நம்ம இந்த லிஸ்ட் பக்தியில வந்த பாதி பேரா இல்ல பாத்திரத்துக்கு வந்த மீதி பேரா? அதுல என்னடி சந்தேகம், பாத்திரத்துக்கு வந்த மீதி பேர் தான். குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம், என் வானிலே நீ வெண்ணிலா, நட்சத்திரம் உன் கண்ணிலா. எவண்டியவன் சுத்த கேன கிறுக்கு பேலா இருக்கான். குத்துவிளக்கு பூசையில போய் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். கூறுகட்டப்பே எம்மா, அந்த கூறுகட்ட பைய வேற யாரும் இல்ல, நீ தவம் இருந்து பெத்திய அந்த பேதாமா. என்னடி சொல்ற? என்னத்த சொல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் தாமா. கையில வேற குத்துவிளக்கு, ஒருவேளை அன்னைக்கு இடம் பிடிக்க வந்திருப்பானோ? இருக்கும். அந்த கூறுகட்ட கிறுக்கி நம்ம கையில குத்துவிளக்கு கொடுத்துட்டு இருக்கலாமா? இப்படி ஆம்பளை கையில கொடுத்துட்டு இருக்கா? கூறுகட்ட பேல இங்க பாருல. அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களாமா? ஏண்டா ஊரை விட்டு காலி பண்ணி ஓடி போய் பாத்தியா? ஏன் அப்படி இல்லம்மா, கோயிலுக்கு வந்துட்டேன்னு சொன்னா எந்த இடத்துல இருக்குன்னு தேடி பார்த்தேன். நல்ல வேலை இங்கதான் இருக்கீங்க. ஏண்டா உன் பொண்டாட்டி இடம் பிடிச்சு போடணும்டா? கொண்டா, என் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. எம்மா, உங்க பக்கத்துல ஒரு இடம் தானமா இருக்கு, எங்களுக்கு 2 இடம் வேணும்ல, எப்படி இருக்குது? என்ன நீ ஓரமா நின்னே? அண்ணி மட்டும் தானே பூசை பண்ண போறாங்க, நீ எதுக்கு பக்கத்திலே இருக்கணுமா? அதுவும் சரிதான், வீட்டுலதான் பொண்டாட்டி கிட்டே உட்காந்துருக்க. அவ சொல்லுத வேலையெல்லாம் கேட்க வெக்கங்கிட்ட வேலை கோயிலே கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. பாக்கால என்ன நினைக்கும்? என்னங்க இங்க ஒரு இடத்துக்கு வாங்க, உட்காருவோம். ஏண்டா அவதான் கையில ஒரு விளக்கு வச்சிருக்கல, நீ ஏண்டா வச்சுக்கிட்டு இருக்க? எம்மா மருமகளே, குத்துவிளக்கு பூசைக்கு ஒரு ஆள் ஒரு விளக்கு தான் கொண்டு வரணும், உனக்கு தெரியாத மருமகளே? பாக்கவே யாராச்சி என்ன தாண்டி வைவாவ? உன் மரும வயதுக்கு 2 விளக்கு வச்சிருக்கானே, 2 ஆள் வந்தா 2 விளக்கு கொண்டு வரணும் மருமகளே. அட கூறுகட்டத்தை 2 ஆளுக்கு தான் 2 விளக்கு கொண்டு வந்திருக்கு. எம்மா அண்ணி என்னம்மா சொல்லுதவ, ஒன்னாவது புரியல. நாத்து நீ சரியான மக்கு வாத்து. இதுல 2 விளக்கு இருக்கா, ஒண்ணு எனக்கு. அதான் டீ, அந்த இன்னொன்னுதான் யாருக்கு? இன்னொன்னு என் வீட்டுக்காருக்கு. ஏ கூறுகட்டவளே, ஏமா வனாடி விளக்கு பூசை வைக்க போற? ஆமா, உங்க மகன் எனக்கு கட்டிருக்கு. பிறகு ஊரானே கொண்டு என் பக்கத்துல வைக்க முடியும்? என்னங்க இப்படி வளவள குளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் பேர் வந்து உட்காருங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வார வெள்ளி, நல்லா தள்ளி உட்காரு. என்னனே நீயும் வந்து விளக்கு பூசையில உட்கார்ந்திருக்க? என்னமா பண்றது, என் பொண்டாட்டி வந்துதான் ஆகணும்ட்டா, அதான் பின்னாலே வந்துட்டேன். ஏண்டா கூறுகட்டவளே, அவதான் கூப்பிடுதானே நீ வந்தியாக்கும். அத்தை, ஏதாவது உங்களுக்கு விவரம் தெரியுதா அத்தை? என்ன மர்மோளே சொல்லுதே? எனக்கு தான் எல்லா விவரமும் தெரியுமே. ஆமா, எதுக்கு நம்ம நாத்தை நீங்க சேர்த்து கூட்டு வந்தீங்க? ஏன் மர்மோளே, குத்துவிளக்கு பூசைக்கு வந்தா பாத்திரம் கொடுக்காம மர்மோளே. போன வாட்டி பேச்சங்களுக்கு குத்துவிளக்கு பூசை போயிருந்தனா ஒரே ஒரு கிண்ணம் தாண்டி கிடைச்சது. அதான் இந்த வாட்டி என் மவளையும் கூட்டு வந்தா 2 கிண்ணம் கிடைக்கும்ல. இப்ப என்ன பாத்திரம் கொடுக்க போறோம் தெரியல. நீ வேற வந்துட்டியா, 3 ஆகும்ல. நான் வந்தா 3 ஆகுமா? வீட்டுல இன்னொரு விளக்கு இருந்துச்சா, உங்க பையனையும் கூட்டிட்டு வந்தா 4 ஆயிரும்ல. 4 பாத்திரம் வாங்கினா இன்னும் காசு ஆகுது. அதான் பேசாம அவங்களையும் சும்மா தானே இருக்கீங்க, வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்டி கூறுகட்டவில்லை, ஒரு ஆளாவது குத்துவிளக்கு பூசையில ஆம்பளையாளி இல்லட்டி, என்னைய மட்டும் இப்படி குத்த வச்சு இருக்க விட்டுட்டியே. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு கட்டவில்லை நீ. அம்மா, நீ 2 பொருளை வாங்கலாம் நினைச்ச, உன் மருமகளை பாருமா 4 பொருளை வாங்கலாம் நினைச்சிருக்க. பாத்தியா நாத்து, என்னோட ஐடியா எப்படி இருக்குன்னு? உங்க அம்மாவோட நான் ஒரு பங்கு கூட நிப்பமா தெரிஞ்சுக்கிறியா? ஆமா நீ, ஆமா
ஆமனத்து நம்ம வீட்டுல வர ஒரு குட்டி பிள்ளைன்னு ஒரு நாய் விளக்கம் இல்ல, அந்த நாயை கொண்டாந்து பூசையில் வச்சு ஒரு சின்ன விளக்கு வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இங்க தான் கோயிலுக்குள்ள நாயை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் வெளியிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா மருமவளே, ஆளுக்கு ஒரு பாத்திரம் தான் தருவாங்களாம். நாயெல்லாம் கூட்டிட்டு வந்தா பாத்திரம் தரமாட்டாங்களாம். என்னத்தை இப்படி பண்ணாங்க? நம்ம வீட்டுல அந்த நாயை நம்ம வீட்டுல ஒருத்தராத்தான் மதிக்கும். ஆனா இந்த கோயிலுக்காரங்க தர மாட்டேங்க. பாத்தீங்களா பாத்திரம் சுத்த கூரட்ட வெளியில இருக்காங்க. ஆமா மருமவளே, இன்னைக்கு கோயில என்ன பாத்திரம் தராங்களா அவனுக்கு தெரியுமாட்டி? எத்த என்ன பாத்திரம் தராங்கன்னு தெரியலத்த. ஆனா என்ன பாத்திரம்னாலும் நம்ம வீட்டுக்கு நாளை வாங்கிட்டு போறோம். எப்படி நாத்து நான் சொல்றது? சரியா சொன்னீங்க நீ. இன்னைக்கு நம்ம 4 பாத்திரத்தோட வீட்டுக்கு போறோம். நம்ம என்ன அண்ணிதான் வந்திருக்காவல்லம்மா, உனக்கு கொடுக்க பாத்திரத்தை எனக்கு தந்தனா சேத்தி என் புருஷ வீட்டு போல தூக்கிட்டு போகணும்ல. அதனால என்னம்மா, அம்மாட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே. என்னங்க உங்க அம்மைக்கும் உங்க தங்கச்சிக்கும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவ நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாளாம், நம்ம வீட்டிலே படுத்து தூங்குவாளாம், நம்ம வீட்டுல இருக்க குத்துவிளக்க பூசைக்கு எடுத்துட்டு வருவாளாம். ஆனா அவ தர பாத்திரத்தை மட்டும் அவ வீட்டுல கொண்டு வைப்பாளாங்க. இது நல்லா இருக்கே. அந்த பாத்திரத்தை நம்ம வீட்டுல தானே வைக்கணும். ஆண்டி வெள்ளி இதுக்கெல்லாம் சண்டை போடுத. சும்மா இருங்க. அந்த பாத்திரத்தை இன்னைக்கு தரையை நான் ஒளிச்சு வச்சிருக்க பாத்துக்கங்க. உங்க தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. சரியா? ஐயோ ஐயோ, என்ன குட்டியாந்து குத்துவிளக்கு பூசையில உட்கார வச்சது இல்லாம அந்த பாத்திரத்துக்கும் சண்டை போடுது ஏட்டி. ஏன் நீ எங்களுக்கு முன்னாடி குளிச்சிட்டீங்க, எங்களுக்கு முன்னாடி விளக்க எடுத்து வச்சிட்டீங்க, ஏன் நீ வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிட்டு? அது ஏன் கேட்கற நாத்து? உங்க அண்ணன் விளக்கு பூசைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அதான் அப்போ ஷாப்பிங் போமான்னு கேட்டேன். உடனே பதில் அடிச்சுட்டு விளக்கு பூசைக்கு வரேன் ஓடியாந்துட்டாரு. 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன கிண்ணம் கொடுப்பான். இதுக்காக இவ்வளவு ஷாப்பிங் கூட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 5000 10,000 காலி பண்ணிடுவா. விளக்கு பூசையில வந்து வெக்கமா உட்காந்துடலான்னு உட்காந்துட்டேன். நீ ஏன் கேளு நாத்து, விளக்கு பூசையில் இருக்கிறதுக்கு என்னடி வைக்கும்? பொம்பளைங்க மட்டும் தான் பூசை பண்ணணுமா? ஆம்பளைங்க பண்ணக்கூடாதா? ஏன் இந்த கோயில ஐயரே ஆம்பளை தானே? ஏண்டி வள்ளி சும்மாவாச்சு இருட்டிய வயத்தறிச்சல கிளப்பாம ஒரு ஆம்பளையாவது விளக்கு பூசையில இல்ல. நாத்து எனக்கு முன்னே வந்துட்டுல, நீ பாத்தியாட்டி என்ன பாத்திரம்னு காமிச்சாங்களா இல்லையா? எங்க நீ இந்த பக்கம் யாருமே வரல பாத்துக்கங்க. ஏன் அத்தை நீங்களாவது பாத்தீங்களா? அதை ஏன் கேட்கற மருமவளே, யாராச்சும் கையில சர்வையில பாத்திரத்தை கொண்டு போவே நம்ம பாத்துக்கலாம், அப்படி கூட ஒண்ணு வாங்கிக்கலாம். சின்ன பிள்ளைல இருந்தா ஏமாத்தின்னு பார்த்தேன் நாத்து. ஒரு ஆளாவது இந்த பக்கம் வரவே இல்லை. முன்கூட்டியே வந்தா இறந்து வாங்கிடுன்ட்டு வரவே மாட்டாவ போல. ஏன் இப்பவே பாத்திரத்தை கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிடலாம்ல? விளக்கு பூசை முடியாது ரொம்ப நேரம் ஆகும் பாருங்க. நாங்க கேட்டு பார்த்துட்டோம் நீ. ஆனா அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா விளக்கு பூசை முடிகிற வரைக்கும் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாத்திரமா. அதாம்ட்டி நாங்களும் இருந்துட்டோம். இல்லாட்டி பாத்திரத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டை பார்த்து வந்துருக்க மாட்டோம். அட வெக்கங்க தேவீங்களா, வந்துட்டேமேங்கிறதுக்காக விளக்கு பூசையில கூட உட்காரணும் ஐடியா கிடையாது. பாத்திரம் கிடைச்சோன்னே வீட்டுக்கு ஓடிடலான்னு பார்த்திருக்கீங்க. நிர்வாக கமிட்டி கடைசி வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் பாத்திரம் கொடுக்கன்னு சொல்ல போய் தான் பூசையில இருக்கீங்க. அப்படித்தானே? ஆமாண்ணே, வந்தமா பாத்திரத்தை வாங்க போனமான் இருக்கிறமா. ஏன் நாத்து இந்த பாயாசம் வைப்பாங்களே வச்சாங்களா இருக்கலையா? அப்பளே வச்சுட்டு போயிட்டாங்க. நீ உங்களுக்கும் அண்ணனுக்கு தான் வைக்கல. நாத்து உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவே இல்ல. சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்கு எப்படி அழகா இருக்கும். வீட்டுல செஞ்சா அவ்வளவு டேஸ்ட் வரவே வராது. அப்பளே வந்து சக்கரை பொங்கலா கிடைச்சிருக்கும் பாத்துக்க. ஆமாண்டி, உன் சக்கரை பொங்கலுக்காக நான் நேரத்தே வந்து காத்து கிடக்கணுமோ? சுத்த கூறிட்ட மனுஷனா இருக்கீங்க. ஏண்டி 4 ஆள் இருக்கிறதுல என் மகனை திட்டாதட்டி. சரிங்க உங்க பேச்சுக்கு மாத்து பேசுனா என்னங்க? வீட்டுக்கு வாங்க, வீட்டுல போட்டு உங்களை திட்டுறேன். அப்படியே 2 மீதி நாள் மிதிக்கேன். சரியாங்க? அதைத்தானே டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணி அங்க ஒருத்தங்க பாத்திரம் கொண்டு வராங்க. நீ தர்மகர்த்த ஐயா வணக்கமுங்க. இன்னைக்கு என்ன பாத்திரம்? எம்மா கண்ணு தெரியுதாமா, தூக்குவாளிதான். எம்மாடி சரியான பாத்திரமா தான் இருக்கு. நல்ல துகளியா இருக்கே. கொண்டாங்க தர்மகர்த்த ஐயா, கொண்டாங்க. இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. ஐயா என் பிள்ளை நான் தனித்தனியா விளக்கு வச்சிருக்க பத்தியில அவளுக்கு மட்டும் குடிக்க எனக்கு ஒண்ணு கொடுங்க. எம்மா 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கிய, அதான் ஒரு துக்காளி போதாது. எம்படி குட்ட இருக்க பத்தியில அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 2 பேரும் 2 விளக்கு வச்சிருக்கோம்ல, விளக்கு கொண்டு தானே உங்களுக்கு கணக்கு. ஒழுங்கு மரியாதை 2 கொடுத்துருங்க. ஐயா இந்தாமா புடிமா. என்னம்மா இது, உன் மாமியார் தான் துக்காளி வாங்கிருச்சுல்ல, உனக்கு வேண்டாம்ல? ஐயா தருமகரத் ஐயா, என் மாமியாருக்கு எனக்கு சரியா பேக்ட் வரது கிடையாது. என் மாமியார் நான் கேட்ட தூக்கல் தரமாட்டாவ. அதனால நீங்களே தந்துருங்க. நீ உன் மாமியிட்ட பேசு இல்ல சண்டை போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. விளக்கு வச்சிருக்கேன்னு உன்ன தாரேன். என்னப்பா தம்பி, வெளியில வந்து 4 வேலையை பார்க்காம பொம்பளை விட உட்காந்துட்டு இங்க என்ன பண்ற கூட்டத்துல? ஐயா தருமகரத் ஐயா, என் வீட்டுக்காரர் விளக்கு பூசையில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு தூக்காளி கொடுங்க. என்னது ஆம்பளையில விளக்கு பூசைக்கு வந்திருக்கு, அவருக்கு ஒரு தூக்காளியா? இது என்னமோ சொன்னா கதையா இருக்கு. உள்ள இருக்க ஐயர் என்ன பொம்பளையாளா? என்ன இந்த கோயில பொம்பளை ஐயரா வச்சிருக்கிய? சாமிக்கு ஆம்பளை ஐயர் தான் பூசை பண்றாரு. விளக்குக்கு மட்டும் ஆம்பளையால பூசை பண்ணா சாமி வேண்டாம்னு சொல்ல போகுது. ஏன் தம்பி, உனக்குல இந்த தூக்காளி வேண்டாம்ல? வேண்டாங்க. என்னங்க ஒழுங்கு மரியாதை தூக்காளி வாங்க. அந்த தூக்காளியா தான் உங்களுக்கு குத்துலக கூட்டியாந்து உட்கார வச்சிருக்கேன். வேண்டாங்கன்னு அவர் பேசுறாரு, வேண்டாம் நீங்க அப்புறம் நடக்கதே வேற. ஐயா தர்மகர்த்த ஐயா, எனக்கும் ஒரு தூக்காளியை கொடுங்க. ஒருவேளை தூக்காளி வாங்காம வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன விளக்கமாத்தாலே அடிப்பா ஐயா. ஐயோ பாவம், உன் பெண்டாட்டியும் என் பெண்டாட்டி மாதிரி விளக்கமாத்தாலையாப்பா அடிப்பா. ரொம்ப கஷ்டகாலம். இந்த பொண்டாட்டிங்களை திருத்தவே முடியாது. அதாமியா நான் விளக்கு பூசைக்கே வந்துட்டேன். என் வீட்டுக்கு 2 தூக்காளி கொண்டு போகணும்டா. என்னையா சொல்றீங்க? நானும் என் பெண்டாட்டி கிட்ட சொல்லித்தான் பார்த்தேன். அடியே நான் கோயில் தர்மகர்த்தாடி, நாமளா விளக்கு பூசையில இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு என் பெண்டாட்டி, நீ தர்மகர்த்தாவாயிரு, இல்ல கோயில கழுவிடு, இல்ல சாமிக்கு பூசை பண்ணுதா ஐயரானாலும் இரு,
அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்ம வீட்டுக்கு 2 பாத்திரம் வரணும். அது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு விளக்கு கொண்டு வருவேன்னு என் பெண்டாட்டி பக்கத்துல எனக்கும் ஒரு விளக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தூக்காளியை கொடுத்துட்டு நான் போய் என் விளக்குல உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு தூக்காளியை வாங்கணும்ப்பா. என்னம்போ நீங்க தான் விளக்கு பூசைக்கு வந்த மாதிரி தர்மகர்த்தா கூட விளக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த தூக்காளிக்காக. அண்ணி தூக்காளி எப்படி அண்ணி இருக்கு? நல்ல ஸ்ட்ராங்கா மூடுதா, திறந்து பாத்துக்கங்க, இல்லாட்டி மாத்திக்கலாம். நாத்து நான் வாங்கினே திறந்து பார்த்துட்டு நல்ல தூக்காளியா தான் இருக்கு நாத்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப அது ஏதாவது பாத்திரம் தருவாங்க அப்படிங்கிறதுக்காக விளக்கு பூசைக்கு போயிருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை பை.